ஹரஹர நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. தனுர் தித்தீய பாதம். எல்லாம் வல்ல பெருமானுடைய அனுகிரகத்தினால ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குன்னு உரிய கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், நேத்திரன், ஜீவன்னு சொல்லி 5 அங்கங்களை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லுவாள். அந்த 5 அங்கங்கள் இருக்கிறதுனால தான் பஞ்சாங்கம்னு பேர். அப்படி சொல்லக்கூடிய நிலையில் யோகங்கள் சொல்லும்பொழுது 27 யோகங்கள் இருக்கு. ரொம்ப விசேஷமான யோகங்கள். அமிர்தாதி யோகம் கிடையாது. அமிர்தாதி யோகம்னா அது 3 தான் வரும். சித்த யோகம், அமிர்த யோகம், மற்றொரு யோகம். ஆனால் 27 யோகம்ன்றது தனி. அந்த 27 யோகத்தில் வித்தியபாதம்னு ஒரு யோகம் ரொம்ப விசேஷமானது. பஞ்சாங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா வித்தியபாத ஸ்ராத்தம்னு போட்டிருப்பாங்க. அந்த வித்தியபாதம் வரும்பொழுது பெரியோர்களை நினச்சி அர்க்கியம் கொடுத்தோன்னா அது விசேஷ பலன்களை கொடுக்கும். அந்த யோகமாகப்பட்டது. அப்படி அதிகாரம் இல்லாதவா, அது மாதிரி பித்தூர் யஜ்யத்துக்கு அதிகாரம் இல்லாதவாளுக்கெல்லாம் சிவ ஆராதனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு வாக்கியம். அன்றைக்கி சிவ ஆராதனை பண்ணோன்னா மிகுந்த பலனை கொடுக்கும். அது ஒவ்வொரு மாதமும் அந்த யோகம் வரும். மார்கழி மாதத்தில் வரும்பொழுது தனுர் வித்தியபாதம் சொல்லி விசேஷமாக கொண்டாடுவார். பெருமான் அபிஷேக பிரியர். அதனால தான் தேவார பதிகங்கள்லாம் பதிவு செய்யும் பொழுது நெய்யும் பாலும் தேனும் கொண்டு பூசலுற்றார் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு சொல்லி ஆகம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. ஆகம சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது என்னென்ன அபிஷேகம் பண்ணால் என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதிலும் தனுர்மாசத்தில் அபிஷேகம் பண்ணும் பொழுது அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தோன்னா நிறைய வம்ச அபிவிருத்தி பண்ணி கொடுக்கும். நம்ம 11 மாதங்கள், அதாவது வருஷம் முழுக்க பண்ண வழிபாட்டு பலனை தனுர்மாசத்தில், மார்கழி மாதத்தில் கார்த்தால வழிபாடு பண்ணும் பொழுது அந்த பலன் நமக்கு கிடைச்சிரும். 11 மாத பலனும் இந்த ஒரு மாதத்தில் நமக்கு கிடைச்சிரும். அவ்வளோ விசேஷமானது தனுர்மாச வழிபாடு. அந்த தனுர்மாசத்தில் தித்திய பாதத்தும் பொழுது பெருமானுக்கு நெய் அபிஷேகம் நடக்கும். நெய் அபிஷேகம் பண்ணும் பொழுது எல்லா வியாதிகளும், ரோகநாசம், எல்லா வியாதிகளும் போகும்னு சொல்லியிருக்கு. நெய் அபிஷேகத்துக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு. அதனால தான் மார்கழி பௌர்ணமியும் பொழுது பெருமானுக்கு நெய் சாத்துறது வழக்கம். பசும் நெய் சாத்துறது விசேஷம். இந்த தித்திய பாதத்தன்னைக்கு கார்த்தால பெருமானுக்கு நெய் அபிஷேகம் பண்ணி வெந்நீர்னால் அபிஷேகம் பண்ணுறது. வருஷத்தில் ஒரு முறை தான் பெருமானுக்கு வெந்நீர் அபிஷேகம். அப்படி விசேஷமான வெந்நீர் அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள்லாம் பண்ணக்கூடிய தினம் அன்றைய 20/12/2023 புதன்கிழமை அன்னைக்கு வருது. அதனால் அங்கங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் அன்றைய தினத்தில் சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணும். காலை வேளையில் முடிஞ்சவா நெய் வாங்கி கொடுக்கலாம். அந்த நெய் வாங்கி பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது எல்லா விதமான வியாதி சங்கடங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகிடும். அந்த நெய்யையே பிரசாதமாக வாங்கி கூட சாப்பிட்டுட்டு வரலாம். சில பேருக்கெல்லாம் தீராத வியாதிகள்லாம் இருக்கும். அது மாதிரி தீராத வியாதிகள் இருக்கிறவாளுக்கு கூட அந்த வித்தியபாதத்தன்னைக்கு பெருமானுக்கு நெய்யை வாங்கி கொடுத்து அதை சுவாமிகிட்டேருந்து திருப்பி பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டோன்னா தீராத வியாதிகள்லாம் கூட தீர்ந்துடும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சூரில், கேரள தேசத்தில் திருச்சூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் வடக்குநாதன்னு ஒரு சுவாமி இருக்கார். அந்த சுவாமிக்கு நித்தமே என்ன பண்ணுவா, நெய்யை அபிஷேகம் பண்ணுவா. அந்த நெய்யை அபிஷேகம் பண்ணும் பொழுது சுயம்பு மூர்த்தம் நெய்யை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த நெய்யாகப்பட்டது கீழே வழியாது.
அப்படியே சுவாமி அதை கிரகிச்சுருவான். அப்படி கீழே விழக்கூடியதை சேகரம் பண்ணி பிரசாதம்னு கொடுப்பா. அதுக்கு ரொம்ப விசேஷம் அந்த பிரசாதம். எல்லா விதமான வியாதி சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. ஆக கிருதத்தை நெய்யை அபிஷேகம் பண்ணும் பொழுது எல்லா விதமான வியாதி சங்கடங்களும் நிவர்த்தி ஆகுன்றது சத்தியம். அதனால் வித்தியபாதத்தன்னைக்கு பெருமான வழிபாடு பண்ணி எல்லா விதமான வியாதி சங்கடங்களும் நிவர்த்தியாகி பெருவாழ்வு வாழ்வ பிரார்த்திக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.